வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முப்பத்து 4 வருடங்களின் பின் திறக்கப்பட்டது யாழ் பலாலி வீதி. ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது சர்வ கட்சி கூட்டம். மக்கள் எழுச்சி போராட்டம், ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை, பாராளுமன்ற விவாதம் ஆரம்பம். அதிபர்கள் நியமனம் தொடர்பில் இறுக்கி பிடித்த பிரதமர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகளில் பணம் செலுத்தும் நடைமுறை. நாடளாவிய ரீதியில் பலத்த பாதுகாப்பு. சீனாவுக்கு அமெரிக்காவினால் மற்றும் ஒரு கெடுபிடி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள யாழ் பலாலி வீதி 34 வருடங்களின் பின் மீள திறக்கப்பட்டுள்ளது. வீதி திறப்பை பொங்கல் பொங்கி மக்கள் கொண்டாடினர். யாழ்ப்பாணம் வசாவிளானிலிருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி இன்று காலை 6 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான வீதி நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரே இன்று திறக்கப்பட்டுள்ளது. பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் இந்த வீதியில் பயணிக்கும் அனைவரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. குறித்த வீதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரம் போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஏபி 18 முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவளான் மகாவித்தியாலயிலிருந்து வசாவளான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது. இன்று வசாவளான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமானது. ஏனென்றால் பலாலி வடக்கிலே மீள்குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது 764 பஸ் ரூட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து. ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாத சந்தோஷம். அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற 2900க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடந்த மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட கடந்த 2024 மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட 235 ஏக்கர் நிலங்கள் இன்னும் மக்களுடைய பாவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளை இன்னும் அகற்றப்படவில்லை. இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலைகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்துக்கு ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சந்தோஷமானது. அதே நேரத்தில் ஏனைய பலாலி ரோட்டின் கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும். ஏன்னா அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவளான் சந்தியிலேருந்தே கட்டுவஞ்சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும். என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்பளை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையும் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பஸ் போக்குவரத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரச நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது. ஆகவே இது விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையை திறந்தது மிகவும் சந்தோஷம். இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது.
மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் இதாலெல்லாம் நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை, டெய்லியாக போய் வந்த பாதை, சின்ன வயதில் ஓடி திரிஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது, பெரிய மாடி ஆப்சியா. இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை. ஆனால் இன்றைக்கு திறந்ததுண்டு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே ஒருக்கா நான் போக வேணுமெண்டு போய் வந்தேன். வந்தேன். இதை விட சொர்க்கம் இல்லை தானே, இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்குமென்றது அதான் இருக்குது. நாங்கள் எல்லாம் அதை எந்தி பார்க்க இல்லை. ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போதே நிலைக்கு மோட்சம் என்று தான் சொல்லலாம். அப்படி கொடுத்து அழகான இடம், அழகான தேசம், எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு, வளம் நிறைஞ்ச இடம் பலாலி என்றது. விவசாயம் இருக்குது, மீன்பிடி இருக்குது, எல்லா வளமும் நிறைஞ்ச இது. அவ்வளோ மக்கள் எல்லா இனம் பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார்கள். அவ்வளோ மகிழ்ச்சியானது. எந்த நேரமும் மீன் வாங்கலாம், எந்த நேரம் மரகறி வாங்கலாம், எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம். அப்படி ஒரு இணைஞ்ச அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம். ஆனால் இப்போ போய்தான் வாதிகாலம் வந்தேன். ஆனால் இடம் பார்த்தா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது. அந்த மரம் மட்டும் நிற்குது, மற்றது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நம்ம காணிங்க பக்கத்துலேயும் காணி இருக்குது, பக்கத்துல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய சங்கக்கடை, பெரிய மீன் கடை, எல்லாம் ஆஸ்பத்திரி, இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது. பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இதெல்லாம் வீடு, பெரிய பிரமாண்டமான வீடுகள். சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையா? அப்போ பலாலி என்றது. அப்புறம் இப்போ பலாலி என்ன இது என்னங்கடா பலாலி என்று நீங்கள் கேட்பீர். ஆனால் யாழ்ப்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எது போல் பஸ் இதால் போயிருக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரமாண்டமான இது. ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி. அமெரிக்காவின் வரி தொடர்பில் ஜனாதிபதிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட பரஸ்பர வரிகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சர்வகட்சி மாநாடு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் 12 எதிர்க்கட்சி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று தெரிவித்திருந்தார். அதற்கமைய இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது அமெரிக்க ஜனாதிபதியினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி காரணமாக நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் அண்மையில் திருத்தப்பட்ட வர்த்தக கொள்கையின் கீழ் இலங்கை பொருட்களுக்கு 44% இறக்குமதி வரிகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரகல போராட்டத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 2022 அரகல போராட்ட இயக்கத்துடன் தொடர்புடைய மொத்தம் 3882 நபர்கள் மீது 9 வெவ்வேறு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த கடிதம் போராட்டங்களின் போது 11 பேர் உயிரிழந்ததாகவும் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்காட்டப்படுகிறது. மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான துன்பங்களை எதிர்கொள்ளுகின்றனர் எனவும் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை எனவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. போராட்ட இயக்கம் தொடர்பாக 709 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இக்கடிதம் வெளிப்படுத்துகிறது. பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் நீதியை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதோடு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடிதம் வலியுறுத்துகிறது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 10 காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை நிலையற்கட்டளைகள் 22 1 முதல் 6 வரை குறிப்பிட்டுள்ளவாறு பாராளுமன்ற அலுவல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை நிலையற்கட்டளைகளின் கீழ்
வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு அறிவித்துள்ளது. பின்னர் காலை 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பட்டளந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு மையங்கள் மற்றும் சித்திரவதை அறைகளை நிறுவிய மற்றும் பராமரித்தல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தை நடத்தவும், மே மாதத்தில் மற்றொரு நாளை 2வது நாளாக விவாதத்துக்கு பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த 14ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வுக்கு பின்னர் அடுத்த பாராளுமன்ற அமர்வு மே மாதம் 8ஆம் திகதி இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர்கள் நியமனத்தில் மாற்றுக் கொள்கைக்கு இடமில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். அதிபர்களை நியமிக்கும் போது அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே மாதிரியான கொள்கை மற்றும் வழிமுறை பின்பற்றப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நேற்று எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார். முந்தைய அரசாங்கங்கள் அதிபர்கள் நியமனத்தை சிக்கலாக்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக முறையான நடைமுறைகள் இல்லாமல் பதில் அதிபர்களை நியமிப்பதன் மூலம் பாடசாலை நிர்வாகம் மிகவும் கேள்விக்குரிய நிலையில் உள்ளதாக பிரதமர் கூறினார். இந்த செயல்முறை தற்போதைய விதிமுறைகளின்படி சரியான முறையை பயன்படுத்தி சரி செய்யப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒருவருக்கு அதிபர் பதவி வகிப்பதற்கு தேவையான தகுதிகளின் அடிப்படையில் அனைத்து தேசிய பாடசாலைகளுக்கும் வெற்றிடமாக உள்ள பதவிகளுக்கும் நேர்காணல்கள் மூலம் அதிபர்கள் நியமிக்கப்படுவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே கொள்கை மற்றும் வழிமுறைகளை பின்பற்றுவதாகவும் பிரதமர் வலியுறுத்தினார். கம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியின் அதிபரும் இந்த முறையின் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிராகரிக்கப்பட்ட மேலும் 35 வேட்புமனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் நிராகரிக்கப்பட்ட மேலும் 35 வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான 37 வேட்புமனுக்களை ஏற்பதற்காக கடந்த வாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான தீர்ப்புகள் தொடர்ந்தும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்தும் திட்டம் இந்த வாரம் ஆரம்பமாக உள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்காக வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் முன்னோடி திட்டம் இந்த வாரம் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த முன்னோடி திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்தை இடம் மாறும் பகுதிகளுக்கு இடையே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணத்திற்காக கட்டணங்களை டெபிட் கடன் அட்டை மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்த நடவடிக்கை எடுக்க எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு கடமையில் 35,000 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 35,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்தார். குறிப்பாக மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பில் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் 6,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி புத்தாண்டு விற்பனையில் ஈடுபட்ட 36 வர்த்தகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் செயல்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆடைகள், பாதணிகள் மற்றும் மின் சாதனங்கள் விற்பனை செய்யும் வியாபார நிலையம் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தி மேற்படி சட்ட நடவடிக்கைகளை எடுத்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தாண்டு காலத்தில் பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புத்தாண்டு காலத்தில் சிறுவர்கள் பட்டாசு விபத்துகளுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் பட்டாசுகளை பயன்படுத்தும் போது அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனுஷா தென்னே கும்புர தெரிவித்தார். மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள உணவகங்களில் நடத்திய திடீர் சோதனைகளில் உணவகம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 2 உணவகங்களுக்கு எதிராக நேற்று மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லெம்பேட் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த 2 உணவகங்களுக்கு மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது அப்பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் குறித்த குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது குறித்த உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாமல் கடமையாற்றியமை, குளிர்சாதன பெட்டியில் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்தமை, உணவுப் பொருட்களை சுகாதாரமின்றி பாதுகாப்பற்ற முறையில் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மேலும் ஒரு உணவகம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அந்த உணவகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் சுகாதார அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த உணவகத்தை உடனடியாக தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதோடு குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களையொட்டி மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள உணவகங்களில் தொடர்ச்சியாக திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் சுகாதார முறையில் உணவுப் பொருட்களை கையாளும் உணவகங்களில் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளுமாறும் சுகாதாரத்துறையினர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை கையாளும் உணவகங்கள் தொடர்பாக முறையிடுமாறும் சுகாதாரத்துறையினர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் அட்டை பண்ணை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் மறுபறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாண கடலை ஆக்கிரமிக்கும் சீன கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் அன்னராசா தெரிவித்ததாக வெளியான செய்தி தொடர்பில் தெளிவுபடுத்தல் அறிக்கையொன்றினை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் வெளியிட்டுள்ளது. 11ஆம் திகதி வேலணைக்கு வரும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கவனத்திற்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு முயற்சித்து வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் முன்கூட்டியே அறிந்து கொண்ட ஆளுநர் செயலகம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பிரதமர் வருவதற்கு முன்பாக கடல் அட்டை பண்ணைகளுக்காக கடல் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் தடுப்பு வேலிகள் அவசரமாக அகற்றப்படுகின்றன என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியில் குறிப்பிட்டிருப்பதைப் போன்று ஆளுநர் செயலகம் எந்தவொரு தகவல்களையும் வழங்கவில்லை என ஆளுநர் செயலகம் கூறியுள்ளது. அத்துடன் இந்த விடயத்திற்கும் ஆளுநர் செயலகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதையும் ஆளுநர் செயலகம் வெளியிட்டுள்ள மறுபறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கைதான 9 மீனவர்களும் எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட நிலையில் இன்று 2 படகுகள் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 16ஆம் திகதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடற்பரப்பு மற்றும் நந்திக்கடல் கலப்பு
உள்ளிட்ட களப்புகளில் சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மிக தீவிரமாக சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கான அணி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கடற்றொழில் நீரியல் வண்ணல் திணைக்களம், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், விசேட அதிரடிப்படையினர், கடற்படையினர் ஆகியோர் இணைந்து அண்மைய நாட்களாக மிக தீவிரமாக சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் அதிகாலை கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 2 படகுகள் மற்றும் வலைகளும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது. அத்தோடு 9 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வழி திணைக்களத்தினரால் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இவ்வாறு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறையில் வேளாண்மை விதைப்பை தொடர்ந்து காடுகளை நோக்கி யானை கூட்டத்தை திருப்ப திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை நடவடிக்கைகளுக்காக மீண்டும் உழவு வேலைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் நடமாடுகின்ற யானை கூட்டத்தை அகற்றும் நடவடிக்கைகளை வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். வேளாண்மை விதைப்பை தொடர்ந்து யானைகளை காடுகளை நோக்கி திருப்பும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது சுமார் 200க்கு அதிகமான யானைகள் பட்டி பட்டியாக வருகை தருவதுடன் பொதுமக்களின் உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கின்றன. அண்மை காலமாக இப்பிரதேசத்தில் கூட்டமாக ஊடுருவும் யானைகள் தென்னை மரங்கள் உட்பட பயன் தரும் மரங்கள், வீட்டுத் தோட்டங்கள், குடியிருப்புகள், வேலிகள் என்பவற்றை துவம்சம் செய்து வருகின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில், அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, நிந்தவூர், அம்பாறை, இரக்காமம், மத்திய முகாம் ஆகிய இடங்களில் யானைகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. குறித்த யானைகள் அங்குள்ள புதிய புள்ளினங்களை உண்ணுவதுடன் பெரிய யானைகள் மற்றும் குட்டிகள் என 100க்கும் அதிகமான யானைகள் அப்பகுதியில் உள்ள வயல் நிலங்களை நோக்கி வருகை தருகின்றன. யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இயங்கிய விபச்சார விடுதி முற்று கையிடப்பட்டுள்ளதுடன் 3 பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்குழி பகுதியில் விபச்சாரம் நடைபெறுவதாக சந்தேகிக்கப்பட்ட வீடொன்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டதுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாவட்குழி புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் சந்தேகத்துக்கிடமான வகையில் வீட்டில் இயங்கி வந்த விபச்சார விடுதிக்கு நேற்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 68 வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அளவட்டி, குருநகர், கொடிகாமம் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 40, 42, 53 வயதுடைய 3 பெண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான 4 போலீசார் ஊடாக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் கைத்துப்பாக்கி, மகசின் மற்றும் 12 தோட்டாக்களை வைத்திருந்த ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். 41 வயதுடைய குறித்த நபர் விமான நிலைய புறப்படும் முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டார். ரத்மலானைச் சேர்ந்த சந்தேக நபர் 2018 டிசம்பரில் நடந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கல்கிசி போலீசாரால் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணைகளுக்காக அவர் பேலியகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தில் உயிரிழந்த நபரொருவரின் இறப்புச் சான்றிதழை வழங்க லஞ்சம் பெற்ற திடீர் மரண விசாரணை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார்.
உயிரிழந்த நபர் ஒருவரின் இறப்புச் சான்றிதழை வழங்குவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் திடீர் மரண விசாரணை அதிகாரியொருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் தனது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றுக் கொள்ளும் போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அங்கிருந்த திடீர் மரண விசாரணை அதிகாரியின் பெண் உதவியாளரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் 125% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு உடன் அமுலுக்கு வரும் வகையில் 125% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இலங்கை உள்ளிட்ட ஏனைய நாடுகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை 90 நாட்களுக்கு இடைநிறுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவை தவிர அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் தற்போது 10% வரி அமுலில் இருக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீன பொருட்களுக்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த 10% வரியை மார்ச் மாத ஆரம்பத்தில் 20% டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்திருந்தார். அதன் பின்னர் பரஸ்பர வரி விதிப்பு என்ற வகையில் கடந்த வாரம் 34% கூடுதல் வரியை விதித்தார். இதன் மூலம் சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரியானது 54% உயர்ந்தது. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனாவும் 34% கூடுதல் வரி விதிப்பதாக அறிவித்தது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் சீன இறக்குமதிக்கு கூடுதலாக 50% வரி விதித்தார். இதன் மூலம் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி 104% அதிகரித்தது. இந்த வரி விதிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இதனால் உலக அளவில் பெரும் வர்த்தக போர் ஏற்பட்டது. இந்நிலையில் சீன இறக்குமதிகள் மீதான வரிகள் 125% உயர்த்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தொடர்பென விளையாட்டு செய்திகள். இலங்கை, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கிடையில் முக்கோண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இலங்கை, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கிடையில் முக்கோண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தொடரின் போட்டிகள் ஆர். பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் ரசிகர்கள் போட்டிகளை இலவசமாக பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு அணியும் தலா 4 போட்டிகளுக்கு முகம் கொடுக்க உள்ளன. மே மாதம் 11ஆம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெறவுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.